இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, என்னுடைய நெடுங்கால நண்பர் திரு லட்சுமணன். லட்சுமணன் சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது. புல்லட்டுன்னு சொன்னால் நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ராம்நாட்டில் அந்த சின்ன கடை, அந்த அவங்க தெரு, அந்த ஏரியா, அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு, இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே லட்சுமணங்கிறத விட புல்லட்டுன்னு சொன்னால் தெரியும். இந்த புல்லட் அப்படியே பற்றி பேசுவோம் வாங்க. புல்லட் எப்படி இருக்கிய? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. சரி சரி. இப்போ என்ன மத்தியானம் சாப்பிட்டீங்களா? இனிமேல் சாப்பிடணும். சரி சரி சரி. இப்போ நம்ம 2 பேரும் எப்படி ஒரு 30 வருஷமாக உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? 30 வருஷமாக பார்க்குறேன். இப்போ எங்கே இருக்கிய? இப்போ என்ன செய்திய? இடையதரு, கண்ணங்கோயில் தெரு, சுளுக்கு வைத்தியர், சுளுக்கு குறுக்குப்படி, கால்படி எல்லாம் எங்களுக்கு அந்த வைத்தியர் அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்துக்கிட்டு. இப்போ உங்களோட கூட பிறந்த ஆளுக்கு எத்தனை பேர்? இந்த 3 பொம்பளையே 2 பயலுங்க. சரி. இப்போ இருக்கிறது நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர் இருக்கீங்க. மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ ஒரு ஆள் தான் இந்த மாதிரி? ஆமாம். சரி சரி. இப்போ அவங்க உங்களோட இருக்காங்களா? அவங்களாம் தனியாக இருக்காங்களா? இல்லை, தனித்தனியாக இருக்காங்க. நான் மட்டும் தனியாக இருக்கேன். சரி. அப்போ சாயந்தரம் போல் என்ன செய்விய? சாயந்தரம் போல் பழைய ஸ்டாண்டுக்கிட்ட விட்டாளையா காளியம்மன் கோயில் பாலத்துக்குள்ளே இருக்குது. சரி. அதில் வந்து சாமிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு தீவானை கட்டி பூசாரியாக இருக்கேன். சரி சரி சரி. நினச்ச காரியம் அந்த கோயில் நினச்சி போனால் நினச்ச காரியம் எல்லாம் செய்யமாங்க. நினச்சது நடக்கும். விட்டாளையா காளியம்மன் பழைய ஸ்டாண்டு பின் பாலத்துக்குள்ளே இருக்குது. அப்போ சாயந்தரம்னா அங்கே வெள்ளி செவ்வாயில் அங்கே தான் பெரும்பாலும் அங்கே இருப்பியா? ஆமாம். சரி. இப்போ உங்களுக்கு செலவுக்கெல்லாம் காசு எப்படி கிடைக்கிது? கோயிலேருந்து சம்பளம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. சரி. மற்ற நேரங்களில்? மற்ற நேரில் வீட்டில் காலையில் ஆளுக வரது சுருப்பிருப்பேன். சரி. கால் வலி, கை வலி, சரி சரி எல்லா வைத்தியம். சரி. இப்போ பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் வருத்தப்படாமல் மகிழ்ச்சியாக தன் காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காப்புல. புல்லட்டுக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாழ்த்து சொல்லாமே. புல்லட்டு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி. எனக்கு நான் 55 வயசு ஆச்சு. 55 வயசு ஆச்சா? இருந்தாலும் நம்ம வந்து புல்லட்டு வாடா போடான்னு சொல்லி அந்த இதுலேயே சொல்லி அப்படியே இதாக போச்சு. ஆமாம். லட்சுமணங்கிற பேரே வரமாட்டேங்குது. காலங்கள் கொஞ்சம் காலந்தேன். வாழ்க்கை நிம்மதியாக இருந்துட்டு 4 பேர் மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இறைப்பு இருக்கு. சரி. கடவுளோட பாரம். அது வர நம்ம எதையுமே நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. இறைவன் நினச்சிக்கிட்டு வாழ்ந்தா எல்லாமே நடக்கும். சரி. அது வர நல்லா காளியம்மன் துணை. காளியம்மன் பழைய பாலத்துக்களை காளியம்மன் கோயில் பக்தர் நீங்கள்? அப்போ சரி சரி. இப்போ உங்களுக்கு 55 வயசா? 55 வயசா? சரி சரி. என்னை விட ஒரு 5 வயசு தான் கம்மியாக இருக்கு. ஆனால் எப்பயும் இப்போ இளமையாக இருக்கல. அன்றைக்கி நான் பார்த்த புல்லட் எப்படி இருக்கீங்களா அதே மாதிரி ஒரு முடியடி எதுவுமே கற்களை அப்படியே இளமையாக இருக்கல. அது ரகசியம் என்ன? சும்மா எண்ணெய் இதை தேய்க்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. சரி. நன்றி லட்சுமணன். நன்றி, வணக்கம். கடவுள் உங்களை நீண்ட ஆயுசோடு வைக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம்.